ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சர்வ்லெட் ஏபி ப்ரொவைட் பண்ணுற ஒரு கிளாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். GenericServlet Class வந்து பார்க்க போகிறோம். GenericServlet Class பற்றி பார்க்க போகிறோம். இந்த GenericServlet Class வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வந்து ஜென்ரிக் டைப் ஆஃப் சர்வ்லெட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது தான் இந்த GenericServlet Class வந்து யூஸ் ஆகுது. இந்த GenericServlet Class வந்து இன்டெரக்டாகவே சர்வ்லெட் கான்ஃபிக் சீரியலைசபிள் இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து சர்வ்லெட் இந்த மாதிரி சர்வ்லெட் கான்ஃபிக் சீரியலைசபிள் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம ரைட் பண்ண போகிற GenericServlet கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? அடுத்து வந்து இது வந்து இந்த GenericServlet கிளாஸ் வந்து அந்த 3 இன்டர்ஃபேஸ்க்கான மெத்தட்ஸ் வந்து இதுவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அதாவது ப்ரொவைட் பண்ணுறோம். இம்ப்ளிமெண்டேஷன் இதுவே ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? இது சர்வீஸ் மெத்தடை தவிர மற்ற எல்லாத்துக்கான இம்ப்ளிமெண்டேஷனும் இதுவே ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது GenericServlet கிளாஸே ப்ரொவைட் பண்ணுறோம், இன்டெரக்டாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து வந்து இது வந்து எனி டைப் ஆஃப், அதான் இது ஆல்ரெடி சொல்லி, அதான் எனி டைப் ஆஃப் எந்த டைப் ஆஃப் ரெக்வஸ்ட்டாக இருந்தாலும் இது வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். இந்த GenericServlet கிளாஸ் வந்து எந்த டைப் ஆஃப் ரெக்வஸ்ட்னாலும் இது வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இது ப்ரோட்டோகால் இண்டிபெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இந்த GenericServlet வந்து இப்போ ஒரு GenericServlet ஒன்று க்ரியேட் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து இந்த கண்டிப்பாக GenericServlet கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்மளால் GenericServlet கிளாஸை க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து அந்த 3 இன்டர்ஃபேஸ்க்கான எல்லா மெத்தடும் இது இம்ப்ளிமெண்டேஷனையும் இது ப்ரொவைட் பண்ணுறோம். எக்ஸப்ட் இது மட்டும் தான், சர்வீஸ் மெத்தடை தவிர்த்து மற்ற எல்லா மெத்தடுக்குமே இது இம்ப்ளிமெண்டேஷன் இது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு மட்டும் சர்வீஸ் மெத்தடுக்கு மட்டும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இதில் என்னென்ன மெத்தட் இருக்குது, GenericServlet கிளாஸில் காமனாக என்னென்ன மெத்தட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் இனிட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து சர்வர்ட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்து சர்வீஸ் மெத்தட். இந்த சர்வீஸ் மெத்தட் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது வந்து வரக்கூடிய ரெக்வஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து அனுப்புது. ஓகேவா? அடுத்து வந்து டெஸ்ட்ராய் மெத்தட். இந்த டெஸ்ட்ராய் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, மொத்த லைஃப் சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து கால் ஆகிட்டு இது பண்ணலாம், என்னது சர்வ்லெட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்து வந்து GetServlet கான்ஃபிக். இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சர்வ்லெட் கான்ஃபிக் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்து வந்து GetServlet இன்ஃபோ. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சர்வ்லெட்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்து இனிட் மெத்தட். அதாவது அங்கே என்ன பார்த்தோம், பப்ளிக் வாய்டு இனிட் சர்வ்லெட் கான்ஃபிக் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இதில் என்ன பார்க்குறோம், பப்ளிக் வாய்டு இனிட் அப்படின்ற மாதிரி இன்னொரு மெத்தட் பார்க்குறோம். இது வந்து சர்வ்லெட் ப்ரோக்ராமுக்கு ஒரு நல்ல ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு மெத்தடை வந்து இதை சொல்லலாம், இனிட் மெத்தடை சொல்லலாம். இதனால் என்ன யூசேஜ் இருக்குது, நம்ம வந்து சூப்பர் டாட்டு இனிட் மெத்தடை கால் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதாவது பேரண்ட் கிளாஸோட மெத்தடை கால் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுனால. ஓகேவா? அதான் இதோட அட்வான்டேஜ். அடுத்து வந்து GetServlet கான்டெஸ்ட். இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சர்வ்லெட் கான்டெஸ்ட்டோட ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்து GetInit பேராமீட்டர். இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஒரு பேராமீட்டர் நேமு கொடுப்போம், அதுக்கான இப்போ WEB.XML ஏதாவது பேராமீட்டர் நேமு டிஃபைன் பண்ணி வச்சிருப்போம், அதுக்கான வேல்யூ டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த நேமை நம்ம கொடுத்தோம், பேராமீட்டர் நேமு கொடுத்தோம்னா அதுக்கான பர்டிகுலர் வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதான் இந்த மெத்தடோட வேலை. அடுத்து வந்து கெட் பேராமீட்டர் நேம்ஸ். இது என்ன பண்ணோன்னா, லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர் WEB.XML டிஃபைன் பண்ணி வச்சிருக்க எல்லா பேராமீட்டர் நேம்ஸையும் பேராமீட்டர்ஸையும் இது வந்து இது பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். அதான் இதோட ஒர்க்கு. ஓகேவா? லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஓகேவா? அடுத்து GetServlet நேம். இது என்ன பண்ணோம், குறிப்பிட்ட சர்வ்லெட் ஆப்ஜெக்டோட நேம் வந்து இந்த GetServlet நேம் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் நம்மளுக்கு. ஓகேவா? அடுத்து லாக். இந்த லாக் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஒரு மெசேஜ் ஒன்று கொடுப்போம், அதை வந்து லாகில் போய்ட்டு இதை ரைட் பண்ணும், லாக் ஃபைலில் போய்ட்டு ரைட் பண்ணும், சர்வ்லெட் லாக் ஃபைலில் போய்ட்டு ரைட் பண்ணும். அதான் இந்த லாக் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா? அடுத்து நம்ம வந்து லாகு ஸ்ட்ரிங்கு மெசேஜ் த்ரோவபிள் டி. இது பாருங்கள், இது வந்து லாகு ஸ்ட்ரிங்கு மெசேஜ், இது லாங் ஸ்ட்ரிங்கு மெசேஜ் கமா த்ரோவபிள் டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கொடுக்குற மெசேஜ் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து ரைட் பண்ணிவிட்டு, அது சர்வ்லெட் லாக் ஃபைலில் ரைட் பண்ணிட்டு அதுக்கான ஸ்டாக் ட்ரேஸையும் இது கொடுக்கும், ரைட் பண்ணி விட்ரும். அதோட இந்த மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா? சரி, ஓகே. இதில் வந்து என்ன பார்த்துருக்கோம்னா, GenericServletனா என்ன, அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அப்புறமேட்டு அதில் இருக்க மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, பாய்.